வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை 181 சலவை தொழிலாளர்கள் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு சிறப்பு திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் அறிக்கை 182 அனைத்து அமைப்பு சாரா வாகன ஓட்டுநர்களுக்கும் இலவச விபத்து காப்பீடு திட்டம் துவங்கப்படும். தேர்தல் அறிக்கை 183 அனைத்து அமைப்பு சாரா கூலி தொழிலாளர்களுக்கு வட்டியில்லா நுண்கடன் 10,000 ரூபாய் வழங்கும் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். தேர்தல் அறிக்கை 184 அனைத்து வியாபாரிகளையும் வணிகர் நல வாரியத்தில் பதிவு செய்து அவர்களின் நலனை காக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் அறிக்கை 185 தமிழகத்தில் ஏழ்மையிலும் வறுமையிலும் வாழும் மக்களுக்கு நல வாரியம் அமைக்கப்படும். நல வாரியத்தின் வாயிலாக அவர்களின் வாழ்வு மேம்பட சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்படும். வனவளம் தேர்தல் அறிக்கை 186 யானை மனித மோதலை தடுக்க வனத்தை ஒட்டிய கிராமங்கள் மாவட்டங்களில் உள்ள மலையடிவார கிராமங்களுக்கு காட்டு யானைகளால் உயிர் பலி விவசாய நிலங்கள் பாதிப்பை தடுக்க வனத்துறைக்கு புதிய ஜீப் வாகனங்கள் மற்றும் டார்ச் லைட் உள்ளிட்ட உபகரணங்கள் போதிய அளவில் வழங்கப்படும். மின்சாரத்துறை தேர்தல் அறிக்கை 187 வருங்காலத்தில் மின்சார வாகனங்கள் அதிகமாக பயன்பாட்டுக்கு வரும்பொழுது இன்றைய மின் உற்பத்தியை விட அதிக அளவு மின் நுகர்வு ஏற்படும். கடந்த 5 ஆண்டுகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் துவங்கப்பட்ட மின் உற்பத்தி திட்டங்களை தவிர விடியா திமுக ஆட்சியில் எந்தவித புதிய திட்டங்களையும் தொடங்கப்படவில்லை. இந்த நிலையை மாற்றி நேர்மையான வெளிப்படையான தன்மையோடு புதிய சூரிய சக்தி போன்ற மரபுசாரா எரிசக்தி உற்பத்தி செய்ய அனுமதிகள் வழங்குவதோடு அதன் மூலமாக மின் உற்பத்தி பெரிய அளவில் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது தவிர புனல் நீர் அனல் மின் நிலையம் போன்ற புதிய மின் உற்பத்தி நிலையங்களை தொடங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். 188 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் வசிப்போருக்கு பொது பயன்பாடு மின்சாரத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள காமன் யூசேஜ் சார்ஜஸ் டாரிஃப் அனைத்துமே சீரமைக்கப்படும். 189 வீடுகளுக்கு மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்திக்கு சோலார் பேனல் அமைக்க 1 கிலோவாட்டுக்கு 30,000 மற்றும் 2 கிலோவாட்டுக்கு 60,000 மானியம் வழங்கப்படும். உட்கட்டமைப்பு 190 தொலைத்தொடர்பு வசதிகளை மேம்படுத்த தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நகரங்கள் மற்றும் சுற்றுலா மையங்களில் அனைவரும் பயன்பெறும் வகையில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தி தரப்படும். நன்றி.